வெல்கம் டு பிஹெச் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு சமூக நலத்திட்டங்கள். இந்த சப் டாபிக் எந்த டாபிக் கீழே வரும்னா தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் கீழே வரும். இப்போ இதில் வந்துட்டு தமிழ்நாட்டோட சில திட்டங்களை நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். இது அப் டு டிஎம்கே பீரியட் வழி தான் இருக்குது. இப்போ வந்துட்டு பீரியட் வந்துட்டு டிவிகே ஆட்சியில் இருக்காங்க. இப்போ அவங்க சில திட்டங்கள் அறிவிச்சிருப்பாங்க. அது கரண்ட் அஃபேர்ஸில் கவர் ஆகும். நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸில் கவர் பண்ணும்போது அதையும் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். அப்படி சொல்லும்போது உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் எங்கேருந்து கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த திட்டங்கள் என்னென்ன இருக்குது, இது வரைக்கும் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு திட்டங்கள், அது எந்த தேதியில் தொடங்கப்பட்டுச்சு, எந்த இடத்துல தொடங்கப்பட்டுச்சு, அந்த திட்டத்தோட முக்கிய அம்சம் என்ன, அந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இந்த எல்லா திட்டங்களையும் எப்படி ஷார்ட்கட்டாக நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணுறதுன்னு ஒரு ஷார்ட்கட் மெமரி ட்ரிக் சொல்லிவிட்டு ஃபைனலாக டிஎன்பிஎஸ்சி பேஸ்ட் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது மட்டும் மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் ஃபர்தராக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கும். உங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு திட்டத்தை பாருங்கள், கல்வி திட்டங்கள். கல்வி திட்டங்களில் ஃபஸ்ட்டு திட்டம் நான் முதல்வன் திட்டம். இது எந்த தேதியில் தொடங்கப்பட்டுருச்சுன்னா மார்ச் 1, 2022 தொடங்கியிருக்காங்க. தொடங்கப்பட்ட இடம் எங்கன்னு கேட்கலாம், அது சென்னை. இதோட அம்சங்கள் என்ன, இதோட முக்கியத்துவம் என்னன்னா, தமிழகத்தில் இருக்க பள்ளி கல்வி மாணவ மாணவியர்கள் படிப்பில் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையிலும் வெற்றி பெறும் வகையில் உருவாக்கப்பட்ட திட்டம் தாங்க நான் முதல்வன் திட்டம். இதோட நோக்கம் என்னன்னா, ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர்கள் படிப்பில், அறிவில், சிந்தனையிலும், ஆற்றலிலும், திறமையிலும் மேம்பட்டு நாட்டுக்கு உதவி வழங்க வேண்டும். அதுதான் அதோட முக்கிய நோக்கம். ரெண்டாவது திட்டம் பாருங்க, காலை சிற்றுண்டி வழக்கம். இது எந்த வருஷம் தொடங்கப்பட்டுச்சுன்னா செப்டம்பர் 15, 2022 அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள் அன்று இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. தொடங்கப்பட்ட இடம் எதுனா மதுரை ஆதிமூலம் தொடக்கப்பள்ளி. யார் யார் பயன்படுவாங்கன்னா அந்த திட்டத்துக்கு கீழே 1ஆவதுலேருந்து 5ஆவது வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகள் இவங்க தான் பயன்படுவாங்க. இந்த திட்டத்தோட குறிக்கோள் என்னென்னா, மாணவர்கள் அரசு பள்ளிகளில் சேருவதை உறுதி செய்தல், வருகையை அதிகரித்தல், ஊட்டச்சத்தை உயர்த்துதல், இடைநிற்றலை தவிர்த்தல், வேலைக்கு செல்லும் தாய்மார்களின் பணிச்சுமையை குறைத்தல். இதுதான் அதோட குறிக்கோள். அடுத்தது இல்லம் தேடி கல்வி திட்டம். இது எப்போ தொடங்கினாங்கன்னா அக்டோபர் 27, 2021 எந்த இடத்துல தொடங்கினாங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் முதலியார் குப்பம் கிராமத்தில் தொடங்கியிருக்காங்க. இதோட நோக்கம் என்னென்னா, கொரோனா தொற்று பரவாமல் இருக்கிறதுக்காக 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு இடைவெளி இல்லாமல் அவங்களுக்கு கல்வி வழங்கணும் அப்படிங்கிறத அதோட குறிக்கோள். அடுத்த திட்டம் பாருங்கள், எண்ணும் எழுத்தும் இயக்கம். இது எப்போ தொடங்கியிருக்காங்க, ஜூன் 13, 2022 தொடங்கியிருக்காங்க. எந்த இடத்துல தொடங்கியிருக்காங்க, திருவள்ளூர் மாவட்டம் புலன் ஒன்றியம் அலிஞ்சிவாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் தொடங்கியிருக்காங்க. இதோட குறிக்கோள் என்னன்னா, 2025ஆம் ஆண்டுக்குள்ள அரசு பள்ளிகளில் 1, 2 மற்றும் 3ஆம் வகுப்பு படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் புரிதலுடன் படிப்பையும் அடிப்படை எண் கணிதத்தையும் வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோட குறிக்கோள். அடுத்தது கல்லூரி கனவு திட்டம். இது எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா ஜூன் 25, 2022 எங்கே தொடங்கியிருக்காங்கன்னா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் தொடங்கியிருக்காங்க. இது விவரம், இது என்னென்னா நான் முதல்வன் திட்டத்தின் கீழே தான் வரும். 12ஆம் வகுப்பு படித்து முடித்த மாணவர்கள் உயர்கல்வி படிக்கிறதுக்காக கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் முறை மற்றும் வேலைவாய்ப்பு குறித்து ஒரு சிறந்த வல்லுநர்கள் மூலம் வழிகாட்டுதல் தான் இந்த திட்டத்தோட சிறப்பு அம்சம். அடுத்தது நாளைய திறன் மற்றும் மகிழ் கணித திட்டம். நாளைய திறன் திட்டம் ஜூன் 7, 2022 தொடங்கியிருக்காங்க. மகிழ் கணிதம் திட்டம் ஜனவரி 13, 2022 தொடங்கியிருக்காங்க. இதில் பாருங்கள், 50,000 கல்லூரி மாணவர்கள் கணினி அறிவியல், மின், ஐடி இதெல்லாம் பயிற்சி அளிக்க வேண்டும். அதுதான் அவங்களோட இது. அடுத்தது ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி சார்பில் 6 to 12ஆம் வகுப்பு கணித ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்து மாணவர்கள் அச்சமின்றி எளிமையாக கணிதத்தை கற்க வேண்டும். அதுதான் இதோட குறிக்கோள். ஸோ இது எல்லாமே கல்வி திட்டங்கள் கீழே வரும். இத்தனை திட்டங்கள் தொடங்கியிருக்காங்க, எந்த நாள் தொடங்கியிருக்காங்க, எந்த இடத்துல தொடங்கியிருக்காங்க, அதோட குறிக்கோள் என்னன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். சப்போஸ் நான் பேசுகிற லாங்குவேஜ் உங்களுக்கு புரியலனாலும் என்னோட வீடியோ பாஸ் பண்ணிட்டு அந்த பிடிஎஃப் படிச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
அடுத்து 2வது பாருங்க, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் குழந்தைகள் நலன். பெண்களுக்கான திட்டத்தை பாருங்க, கவர்மெண்ட் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு. ஃபர்ஸ்ட் வந்து புதுமை பெண் திட்டம். இது எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா செப்டம்பர் 5, 2022 சென்னை பாரதி மகளிர் கல்லூரியில் தொடங்கியிருக்காங்க. பயனாளிகளின் மற்றும் உதவி யாருக்கு வந்துட்டு இந்த திட்டம் வந்து பயன்படுதுன்னா, அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் அவர்கள் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். இதோட நோக்கம் என்னன்னா, பெண்கள் வந்துட்டு உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்கணும், பாலினத்தில் வந்து சமத்துவம் வரணும், குழந்தை திருமணத்தை தடுக்கணும். அதுதான் அதோட நோக்கம், அந்த திட்டத்தோட நோக்கம். அடுத்தது தொழிலலங்கு. இது வந்துட்டு எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா ஜூன் 18, 2022 எங்கன்னா மதுரை எல்சிஸ் நகரில் தொடங்கியிருக்காங்க. இதோட நோக்கம் என்னன்னா, சுய உதவிக்குழுவை அதிகரித்து பெண்கள் தனியாக வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் அதோட திட்டத்தோட நோக்கம். இங்கே பாருங்க, திருமண நிதி உதவி திட்டம். ஸோ இங்கே பாருங்க, திட்டத்தின் பெயர் ஃபஸ்ட்டு வந்துட்டு ராமாமிர்தம், அடுத்தது வந்துட்டு தர்மாம்பாள் அம்மையார், அடுத்தது ஈவேரா மணியம்மையார், அடுத்தது அன்னை தெரசா, அடுத்தது முத்துலட்சுமி ரெட்டி. ஸோ இவங்க இத்தனை பேர்த்தோட பேரில் வந்துட்டு சில திட்டங்கள் இது பண்ணியிருக்காங்க. அது எப்போ தொடங்கியிருக்காங்கிற வருஷம் இங்கே இருக்குது. அதோட தகுதி வருமானம், இந்த திட்டத்தில் வந்துட்டு யார் காசு வாங்குறவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட தகுதி என்னவா இருக்கணும், அவங்களோட வருமானம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் இந்த 3வது காலத்தில் இருக்குது. அடுத்தது உதவி விவரம், என்ன உதவி செய்கிறாங்க கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு 4வது காலத்தில் இருக்குது. இந்த டேபிளை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். இதர மகளிர் மற்றும் குழந்தை நல திட்டம், அதில் வந்துட்டு 2 திட்டம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு திட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா, சத்தியவாணிமுத்து அம்மையார் தையல் இயந்திர திட்டம். இது வருமானம் 72க்கு மிகாமல் உள்ள ஆதரவற்ற பெண்களுக்கு. யாருக்கு வருமானம் 72,000க்குள்ளே இருக்கணும், ஆதரவற்ற பெண்கள், விதவைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம். அவங்களோட வயசு வந்துட்டு எதுக்குள்ளே இருக்கணும்னா 20லேருந்து 40க்குள்ளே இருக்கணும். தொட்டில் குழந்தை திட்டம்னா இது வந்துட்டு எப்போ தொடங்கியிருக்காங்க பாருங்கள், 1992 சேலத்தில் தொடங்கியிருக்காங்க. இது எதுக்காக தொடங்கியிருக்காங்கன்னா, பெண் திசுக்குழவை தடுக்கிறதுக்கு தான் இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்திட்டம் 3வது பாருங்க, மக்களை தேடி மருத்துவம். இது எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா ஆகஸ்ட் 5, 2021 எங்கே தொடங்கியிருக்காங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாமணப்பள்ளியில் தொடங்கியிருக்காங்க. இது வந்து எத்தனை வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த இது வந்துட்டு பயன்படும்னா, 45 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தொற்று நோய் பரிசோதனை வந்துட்டு இலவசமாக அரசே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு பரிசோதனை செஞ்சு காமிப்பாங்க. அடுத்தது இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 42ங்கிற இது எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா டிசம்பர் 18, 2021 இடம் வந்துட்டு மேல்மருவத்தூரில் தொடங்கியிருக்காங்க. இதோட நோக்கம் என்ன, சாலையில் விபத்து ஏற்பட்டுச்சுன்னா ஃபஸ்ட்டு 42 மணி நேரம் வந்துட்டு அவசர சிகிச்சை வந்து தமிழக அரசே ஏற்றுக்கும். அதான் அதோட நோக்கம். வருமுன் காப்போம் சத்துணவு திட்டம். இது வந்துட்டு எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா செப்டம்பர் 29, 2021 அன்று வாழம்பாடியில் தொடங்கியிருக்காங்க. இதோட நோக்கம் என்னன்னா, நோய்கள் வரும் முன்னே நம்ம வந்து தடுக்கிறதுக்கான விழிப்புணர்வு மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கணும். சத்துணவு திட்டம் இது வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரியும். இதில் வந்து எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் ஃபஸ்ட்டு சத்துணவு திட்டத்தை உருவாக்குனது யாருன்னா காமராஜர். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்துட்டு அதை மேம்படுத்தியிருப்பார். கிராமப்புறங்களில் ஜூலை 1, 1982 அன்று, நகர்ப்புறங்களிலும் 1984 அன்று தொடங்கப்பட்டது. நோக்கம் என்னன்னா, கல்வி கற்பதை ஊக்குவித்தல், ஊட்டச்சத்து குறைபாட்டை குறைத்தல், சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள். இது பாருங்கள், மீண்டும் மஞ்சப்பை திட்டம் எப்போ தொடங்கியிருக்காங்க, டிசம்பர் 23, 2021 தொடங்கியிருக்காங்க. அடுத்து நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா டிசம்பர் 11, 2021 தொடங்கியிருக்காங்க. நமக்கு நாமே திட்டம்னு ஒன்று தொடங்கியிருக்காங்க. அடுத்தது முதல்வரின் முகவரித்துறை. இந்த திட்டம் வந்துட்டு நவம்பர் 16, 2021 அன்னைக்கு தொடங்கியிருக்காங்க. மீண்டும் மஞ்சப்பை திட்டம் வந்து எதுக்காக தொடங்கியிருக்காங்கன்னா, அது பிளாஸ்டிக் வந்து பயன்படுத்துகிற தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அது கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் வந்துட்டு 100 கோடி மதிப்பீட்டில் நகர்ப்புற ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு. அடுத்தது நமக்கு நாமே திட்டம்னா மக்கள் பங்களிப்புடன் கூடிய பொது சொத்து பராமரிப்பு திட்டம். அதுக்காக வந்துட்டு நமக்கு நாமே திட்டம் தொடங்கியிருக்காங்க. 5வது திட்டத்தை பாருங்கள், தமிழ்நாடு அரசின் மாநில கொள்கை. ஃபஸ்ட்டு கொள்கை அவங்க என்ன வச்சுருக்காங்கன்னா, தமிழ்நாடு தரவு கொள்கை 2022. 2வது கொள்கை மூத்த குடிமக்கள் மாநில வரைவு கொள்கை. 3வது வந்துட்டு குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் கொள்கை 2021.
5 வந்துட்டு பெண்களுக்கான மாநில கொள்கை 2021. 6 வந்துட்டு குழந்தைகளுக்கான மாநில கொள்கை 2021. பாதுகாப்பான மற்றும் நெறிமுறை ஏஐ கொள்கை 2020. ஸோ தமிழ்நாட்டு தரவு கொள்கை வந்துட்டு எதுக்காக உருவாக்கியிருக்காங்கன்னா, தரவை சரியாக பயன்படுத்தி சிறந்த கொள்கை முடிவுகளை மின் ஆளுமை சேவைகளையும் வழங்குதல், அதுதான் அதோட முக்கியமான கொள்கையே. அடுத்த 2வது வந்துட்டு மூத்த குடிமக்களுக்கு வந்துட்டு என்ன வரும்னா, முதியோர்களுக்கான சுகாதாரம், பாதுகாப்பு, நிதி நிலைமை மற்றும் கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்வதற்காக அது உறுதி செய்யும் இந்த கொள்கை வந்துட்டு. அடுத்தது 3வது வந்துட்டு குறு சிறு நடுத்தர தொழிலாளர்களுக்கு வந்து அந்த கொள்கை வந்து என்ன பண்ணுமா, முதலீடுகளை ஈர்த்தல் மற்றும் வேலைவாய்ப்புகளை பெருக்குதல். அடுத்தது 4வது வந்துட்டு பெண்களுக்கான மாநில கொள்கை வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறையும் அகற்றி சம வாய்ப்பை வந்துட்டு பெண்களுக்கு வழங்கணும், அதுதான் இந்த கொள்கை வந்து வலியுறுத்துது. அடுத்தது வந்து ஊட்டச்சத்து மற்றும் உடல்நல கல்வி, பாதுகாப்பு, பங்கேற்பு ஆகிய 4 தூண்களின் கவனம் செலுத்துதல், எதுனா குழந்தைங்களுக்கான மாநில கொள்கை வந்துட்டு. செயற்கை நுண்ணறிவை வந்துட்டு எப்படி கரெக்டாக பயன்படுத்தணுங்கிறது தான் அது பாதுகாப்பு மற்றும் நெறிமுறை ஏஐ கொள்கை 2022. அடுத்த இதர முக்கிய திட்டம் வந்துட்டு குடிமரத்து திட்டம், குடிமராமத்து திட்டம். இந்த குடிமராமத்து திட்டம் வந்துட்டு எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா, மார்ச் 13, 2017 தொடங்கியிருக்காங்க. இது வந்துட்டு என்ன, 10% விவசாயிகளின் பங்களிப்புடன் ஏரிகள், கால்வாய்கள் மற்றும் நீர்நிலைகளை புனரமைத்தல். அம்மா திட்டம், தாசில்தார் தலைமையில் வந்துட்டு கிராமத்தில் போயிட்டு நேரடியாக பார்த்து பட்டா, சான்றிதழ், ஓய்வூதியம் அதெல்லாம் உடனே வந்து தீர்க்கணும், இதுதான் அம்மா திட்டம் வந்துட்டு சொல்கிறது. அடுத்தது தாய் திட்டம், இது வந்துட்டு 2011-12 வாக்கில் தொடங்கியிருக்காங்க. கிராம குடியிருப்புகளில் குடிநீர், தெருவிளக்கு, சிமெண்ட் சாலைகள் போன்ற அடிப்படை வசதிகளை வழங்குவது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். அடுத்து திருநங்கைகளுக்கான நல நடவடிக்கைகள் 2008 வந்துட்டு திருநங்கை நலவாரியம் அமைத்து முதல் மாநிலம் வந்துட்டு தமிழ்நாடு தான். அது வந்துட்டு ஏப்ரல் வந்துட்டு 15 வந்துட்டு திருநங்கையார் தினம்னு கொண்டாடுறாங்க. அந்த திருநங்கையாருக்கவங்களுக்கு இலவச ரேஷன் கார்டு, இலவச அறுவை சிகிச்சை மற்றும் ரூபாய் 3000 மாதாந்திர உதவித்தொகையும் கவர்மெண்ட் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்படி ஹெல்ப் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்ச்சி பெற்ற திருநங்கை யாருன்னா ஸ்வப்னா. 2வது வந்துட்டு கே பிரீத்திகா யாஷினி, இவங்க வந்துட்டு இந்தியாவின் முதல் திருநங்கை எஸ்ஐயா தேர்ச்சி பெற்றவங்க. ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு தமிழ்நாட்டோட நலத்திட்டங்களில் வந்துட்டு இவ்வளோ திட்டங்கள் வந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம வந்துட்டு இது வரைக்கும் நான் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம வந்துட்டு ஷார்ட்கட்டாக நம்ம வந்துட்டு மைண்டில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு மெமரி ட்ரிக் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மெமரி ட்ரிக் முடித்தோன்னே நம்ம டிஎன்பிஎஸ்சி பேஸ்டு கொஷின்ஸ் வந்துட்டு சால்வ் பண்ணலாம். இதாங்க மெமரி ட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள், கல்வி திட்டங்கள், ஒரு மாணவனின் நாள். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் முதல்வன்னா முதல்னா 1ன்னு வருதா, அப்போ மார்ச் 1, 2022. இலக்கு வந்துட்டு என்னென்னா 10 லட்சம் இளைஞர்கள் ஆண்டுக்கு. அடுத்து 2வது பாருங்கள், காலை சிற்றுண்டி 1 முதல் 5ஆம் வகுப்பு. பாருங்கள், 1 முதல் 5ஆம் வகுப்பு தானே அந்த குழந்தைகள் தானே வந்துட்டு இந்த திட்டத்து மூலியம் பயன்பெறுவாங்க. அப்போ 1-5ன்னு வருதா, அப்போ செப்டம்பர் 15 அண்ணா பிறந்தநாள் அன்று இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. 3வது ஷார்ட்கட் பாருங்கள், இல்லம் தேடி கல்வினா கொரோனா இடைவேளை. இது எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா அக்டோபர் 27, 2021. கொரோனாவால் கற்றல் இழப்பை சரி செய்தல், அதனால தான் இந்த இதை தொடங்கியிருக்காங்க. எண்ணும் எழுத்தும், இலக்கு வந்துட்டு 2025 பண்ணணும். இது தொடங்கினது வந்துட்டு ஜூன் 13, 2022. கல்லூரி கனவு 12ஆம் வகுப்பு பின் தானே, அப்போ ஜூன் 25, 2022 அன்னைக்கு தொடங்கியிருக்காங்க கல்லூரி கனவு திட்டம். மகிழ் கணிதம், அச்சமில்லாத கணிதம், இது எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா ஜனவரி 18, 2022. 25 கணித ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்தல் இந்த திட்டத்துப்படி. 2வது பாருங்கள், பெண்கள் மற்றும் குழந்தை நலன் திட்டம். புதுமை பெண்ணா உயர்கல்வி சேரும் வரை மாதம் 1000 ரூபா தருவாங்க. அப்படி 1000 ரூபா தரவங்க வந்து எத்தனாவதுக்குள்ளே அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, 6th முதல் 12th வரையும் படிச்சிருக்கணும் அந்த மாணவிகள். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் சுய உதவிக்குழு மூலயமா குறுத்தொழில் மற்றும் ஸ்மார்ட் ஆப்புகளால் மாற்றுவது, இதுதான் தொழிலணங்கு திட்டம். அடுத்தது வந்து தொட்டில் குழந்தை திட்டம். இது வந்துட்டு 1992 சேலம்,
1992 வந்துட்டு சேலம் மாவட்டத்தில் தொடங்கியிருக்காங்க பெண் திசுக்கொலை தடுக்கிறதுக்காக தொட்டில் குழந்தை திட்டம். அடுத்தது பாருங்கள், திருமண உதவி திட்டம் எளிய சூத்திரம். ஃபஸ்ட்டு திட்டத்தில் வந்துட்டு 25,000 ஒரு சவரன் தான். ரெண்டாவது திட்டத்தில் வந்துட்டு 50,000 ஒரு சவரன். இதை எப்படி ஞாபகம் வச்சலான்னு பாருங்கள். நினைவு கொள்ளும் குறி மூவலூர் அப்படின்னா மூத்த முதன்மை திட்டம் வச்சுக்கோங்க. மூவில் ஆரம்பிக்குதா, மூவலூர் இஸ் ஈக்குவல் டு மூத்த முதன்மை திட்டம். அப்போ திட்டத்தின் பேர் என்ன, மூவலூர் ராமாமிர்தம். பயன்படுறவங்க யார், ஏழை பெண்கள். அவங்க வருமான வரம்பு எதுக்குள்ளே இருக்கணும், 75,000க்குள்ளே இருக்கணும். ரெண்டாவது ஷார்ட்கட் பாருங்கள், தர்மாம்பாள் தாள் ஆரம்பிக்குதா, இஸ் ஈக்குவல் டு தம்பதிகளுக்கு மறுவாழ்வு. அப்போ திட்டத்தின் பெயர் என்ன, டாக்டர் தர்மாம்பாள். வருமான வரம்பு என்ன, இல்லை இதுக்கு எதுவுமே. பயனாளி யார், விதவை மறுமணம், அதானே தாம்பதி மறுவாழ்வு. அடுத்தது பாருங்கள், ஈவேரா ஈடற்ற உதவி. ஏழை விதவையின் மகளுக்கு உதவி பண்ணுறதா ஈவேரா மணியம்மையார் திட்டம். பயன்படுறவங்க யாருன்னா விதவையின் மகள். வருமான வரம்பு வந்துட்டு 75,000க்குள்ளே இருக்கணும். அடுத்தது அன்னை தெரசா சீக்குவல் டு அன்பு காட்டும் தாய். ஆள் ஆரம்பிக்குதா, அன்பு காட்டும் தாய். ஆதரவற்ற பெண்களுக்கு பயன்படும் இந்த திட்டம், அன்னை தெரசா திட்டம். அடுத்தது முத்துலட்சுமி, அவங்களுக்கு சீக்குவல் டு முற்போக்கு சிந்தனை. கலப்பு திருமணம் இந்த ஜாதி இதெல்லாம் பார்க்காம கலப்பு திருமணம் பண்ணுறது, அதான் முற்போக்கு சிந்தனை. இதுக்கு வயது வரம்பு இல்லை. அந்த திட்டத்தோட பேர் என்ன, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படிங்கிற திட்டத்தோட பேர். அடுத்த சுகாதாரத்துக்கு பாருங்கள், இந்த லெட்டர்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும். 45, 48, 2021. 45னா மக்களை தேடி வரும் மருத்துவம் வந்துட்டு எத்தனை வயசுக்கு அதிகமாக இருக்கவங்களுக்கு அதை பயன்படணும், 45+ ஏஜுக்கு. அடுத்து இன்னுயிர் காப்பம் திட்டம் வந்துட்டு 48 மணி நேரத்துக்குள்ளே நம்ம போய் சிகிச்சை பெறணும். அடுத்து 2021 இருக்கா வருமுன் காப்பம் திட்டம் தான் 2021 தொடங்கியிருக்காங்க. அடுத்த சுற்றுச்சூழல் நிர்வாகத்துக்கு வந்துட்டு ஷார்ட்கட் பாருங்கள், MNM. எம்னா மீண்டும் மஞ்சப்பை, நமக்கே நாம் என்னன்னா. அடுத்தது எம்னா முகவுரை. இந்த திட்டத்தோட ஃபுல் டீட்டெயில் வந்துட்டு முன்னாடியே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்து திருநங்கைகளுக்கான இது வந்துட்டு 2008 வந்துட்டு தொடங்கியிருக்காங்க. அடுத்தது ஏப்ரல் 15 வந்து திருநங்கையார் தினம்னு கொண்டாடுறாங்க. ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் ஆனவங்க ஸ்வப்னா, செகண்ட் வந்து SIR ஃபஸ்ட்டு பாஸ் ஆனவங்க வந்துட்டு கே பிரித்திகா யாஷினி. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு தமிழ்நாட்டோட திட்டங்களோட ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் மெமரி ட்ரிக் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம டிஎன்பிஎஸ்சி பேஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர்களை படிப்பிலும் திறமையிலும் மேம்படுத்தும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட திட்டம் எதுனா நான் முதல்வன் திட்டம். நீங்கள் அந்த ஷார்ட் ட்ரிக் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எந்த புகழ்பெற்ற தலைவரின் பிறந்த நாளில் தொடங்கப்பட்டதுன்னா பேரறிஞர் அண்ணா. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் முதன்மை பயனாளி யாருன்னா 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள். எண்ணும் எழுத்தும் இயக்கத்தின் முக்கிய குறிக்கோள் எந்த ஆண்டிற்குள் அடிப்படை எண் கணிதத்தை திறன்களை உறுதி செய்ய வேண்டும்னா 2025க்குள்ள. நம்ம இப்போ 2026 இருக்கோம். முதன்மை பெண் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி சேரும் மாணவிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகை எவ்வளோனா ரூபாய் 1000. புதுமை பெண் திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெறும் மாணவிகள் அரசு பள்ளிகளில் எந்த வகுப்பில் இருந்து எந்த வகுப்பு வரை பயின்றிருக்க வேண்டும். புதுமை பெண் திட்டத்தின் கீழ் அப்போனா வந்துட்டு 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை அவங்க கல்வி பயின்றிருக்கணும். பெண் திசுக்குலை தடுக்க 1992ஆம் ஆண்டு சேலத்தில் தொடங்கப்பட்ட புதுமை திட்டம் எதுனா தொட்டில் குழந்தை திட்டம். விதவை மறுமணத்தை ஊக்குப்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட நிதி உதவி திட்டம் யாருடைய நினைவாக. விதவை எதுக்கு வருவாங்கன்னா அந்த ஷார்ட்கட் போவோம். எங்க அந்த ஷார்ட்கட்டு, தர்மாம்பாள் இஸ் ஈக்குவல் டு தம்பதிகளுக்கு மறுவாழ்வு, அதுதான் விதவை மறுமணம். இப்போ தர்மாம்பாள் திட்டம் வரும். டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் அவங்க பேர் கீழே வரும். அடுத்தது கலப்பு திருமண நிதி உதவி திட்டம் யாருடைய நினைவாக வழங்கப்படுகிறது. கலப்பு திருமணம் வந்துட்டு முற்போக்கு சிந்தனையாக இருக்கணும். முற்போக்கு சிந்தனைனா வருது, முத்துலட்சுமி ரெட்டி, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்க பேரில் வழங்கப்படுது. அடுத்தது மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதி உதவி திட்டத்தை பெற வருமானம் வந்துட்டு எதுக்குள்ளே இருக்கணும்னா 72,000க்குள்ளே இருக்கணும். மக்களை தேடி மருத்துவ திட்டம் எந்த மாவட்டத்தில் உள்ள சாமனப்பள்ளி கிராமத்தில்
தொடங்குனா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சாமனப்பள்ளி இதில் தொடங்குச்சு. அடுத்தது மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழ் முக்கியமாக எந்த வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் தொற்று நோய் பரிசோதனை வந்துட்டு செய்யப்படுதுன்னா 45 வயது. அடுத்தது இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தின் கீழ் விபத்தில் நடந்து எத்தனை மணி நேரத்திற்குள் அவசர சிகிச்சை செலவை அரசே இயக்கும்னா 42 மணி நேரத்துக்குள் செய்யும் சிகிச்சைக்கு. அடுத்து வந்துட்டு ஒரு முறை பயன்படுத்தப்படும் நெகிழி பொருட்களை தவிர்த்து துணிப்பையை பயன்பாட்டு ஊக்குவிக்கும் தொடங்க திட்டம் மீண்டும் மஞ்சப்பை திட்டம். அடுத்தது மக்களின் சுயசார்பு மற்றும் பங்களிப்புடன் பொது சொத்துக்களை உருவாக்கி பராமரிக்கும் திட்டம் எதுனா நமக்கு நாமே திட்டம். தமிழ்நாடு அரசின் ஒருங்கிணைக்கப்பட்ட குறைதீர்ப்பு மேலாண்மை அமைப்பின் அவசர உதவி எண் இது என்னன்னு தெரிலங்க. அவசர உதவி எண் 16th கொஸ்டின். அவசர உதவி எண் 16th கொஸ்டின் சியா. அவசர உதவி எண் வந்துட்டு 1100. விவசாயிகளின் பங்களிப்புடன் ஏரிகள், கால்வாய் மற்றும் நீர்நிலை பராமரிப்பு தொடங்கப்பட்ட திட்டம் எதுனா குடிமாரமத்து திட்டம். தமிழ்நாட்டில் திருநங்கையர் தினம் எந்த ஆண்டு தொடங்குதுன்னா ஏப்ரல் 15 அன்னைக்கு அவங்க கொண்டாடுறாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் திருநங்கை யாருன்னா ஸ்வப்னா. இந்தியாவிலே முதலில் காவல் உதவி ஆய்வாளராக தேர்வு செய்யப்பட்ட திருநங்கை யாருன்னா பிரீத்திகா யாஷினி. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டோட நலத்திட்டங்களில் வந்துட்டு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், மெமரி ட்ரிக் அண்ட் டிஎன்பிஎஸ்சி பேஸ்ட் கொஸ்டின்ஸை வந்துட்டு சால்வ் பண்ணி காமிச்சிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நாளைக்கு வந்துட்டு வேறு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ.